ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால்க்கு பொட்டேட்டோவை வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டை வந்து ஸ்லைசஸை கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துக்கணும், கிறிஸ்பாக வறுத்துக்காக. பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொரியாண்டர் லீஃப் உங்களுக்கு தேவையானதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பாதி பூண்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் மீதி இருக்கிற பூண்டில் கார்ன் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸை 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல கார்லிக், அதுலேருந்து பாதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கார்லிக், அதுலேருந்து எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மொசரல்லா சீஸை கிரேட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஸ்டஃபுக்காக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த பால்குள்ளே வச்சுட்டதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிடுங்க. கார்ன்ஃப்ளவரும் சேம் ரேஷியோவில் எடுத்துட்டு இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட்டஸில் பண்ணி வச்சுக்கோங்க, டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பால் எடுத்து அதில் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு க்ரம்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். சீஸ் பால் இப்படி தான் வந்திருக்கு, கார்ன் சீஸ் பால். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.